சரண்யா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரிமைண்டர் மேல எழுதிட்டு ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கணக்கு தப்பு. ஆ பாருங்க டாடி, அக்கா என்ன கொட்டுறா. உமா, குழந்தைய அடிக்காம சொல்லிக் கொடுமா. பின்ன என்னப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் அவ அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்பா உமாக்கு சொல்லி கொடுக்க தெரியல, நீங்க சொல்லி கொடுங்கப்பா. எனக்கு கணக்கு மறந்து போச்சுமா. அதுவும் இல்லாம என் கணக்கே இப்போ முடிய போகுது. உன் கணக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது ஜெயராமா. வா ஹரிதாஸ். கணித மேத ராமானுஜம் போட்ட தேரம் மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்கும். உட்காரு உட்காரு ஹரிதாஸ். என்ன எப்படி இருக்காப்புல? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். நீ இந்த மாதிரி பொய் சொல்லுங்கிறதுக்காக தானே நான் இப்படி கேட்டேன். ஒரு நாளைக்கு 4 தரமாவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்கியா. நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜம்முன்னு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இரு. அந்த பொய் மெய்யாகி நீ நல்லா ஆயிடுவேன். நீ சொல்றது சரிதான். ஆனா லாங் லீவ் எடுத்ததுனால உடம்பு மட்டும் இல்ல, மனசும் சோர்வடைஞ்சிடுச்சு. அட என்னையா நீ எப்போ பாரு. உமா வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அண்ணி நல்லா இருக்காங்களா? அவளுக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறா. நீங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அவளை, அதான் ரொம்ப ஃபீல் பண்றாவோ. இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன உங்க வீட்டு காஃபி நான் சாப்பிடாததா? குட்டி, என்ன நீ இப்போ 5ஆம் கிளாஸா? வெரி குட் வெரி குட். உமா, பிகாம்ல அப்படி படிப்பு நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். இந்த பாருமா, உனக்கு இந்த வீட்டில் நிறைய பொறுப்பு இருக்குமா. நான் உன்னை அட்வைஸ் பண்றதா நினைக்காத. இந்த காலத்து யங்கர் ஜெனரேஷனுக்கு மனசு அலப்பாய விடுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதுலலாம் நீ மனசை ஈடுபடுத்திக்காத. நீ என்ன எது செய்யணுமோ அதுல ஃபோக்கஸ்டா இரு. அதை நீதாமா பாத்துக்கணும். நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த டிவியில இந்த டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இதெல்லாம் நீ நிறைய பார்த்துருப்ப. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 100 மான்கள் அப்படி அமைதியா மேய்ஞ்சிட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு புலி பதுங்கி நின்று அதுல எந்த மானை அடிக்கலான்னு நோட் பண்ணி வச்சிருக்கோம். புலி பாயும்போது அப்படியே மான்கள்லாம் செதறி ஓடும். ஆனா அது எவ்வளவு எந்த பக்கம் ஓடினாலும் இந்த புலி தான் டிசைட் பண்ண அந்த ஒரு மானை விடாம ஃபாலோ பண்ணி அடிச்சு தின்னுபிடும். இதுக்கு பேர் தான்மா ஃபோக்கஸ். ஆமா, ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன். ஆமா, இதான் இது. நம்ம மனுஷ ஜாதி கிட்டத்தட்ட இப்படிதான். இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போறோங்கிறதுல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா ஜந்துக்கள் மாதிரி இங்கேயும் ஒன்லி தி ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது அங்கிள். நான் நிச்சயமா படிப்புல ஃபோக்கஸா இருந்து என் குடும்பத்தை கவனிச்சுப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொல்லலைன்னா அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பார். என்ன உனக்கு என்ன ஒரு 20 வயசு தானே ஆகுது இப்போ. நானே என்னுடைய மூத்த 2 பொண்ணுங்க இருக்கிறாங்களே, அதான் ஈராக்ல இருக்கிறவா ஹைதராபாத்ல இருக்கிறவா, அவங்களுக்கு இந்த 23 வயசுல தான், அந்த டைம்ல தான் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஏன்னா அப்பதான் ஒரு மெச்சூரிட்டி வரும். இதுல நீ நல்ல கெட்டிக்காரி வேற. உன் படிப்பை பாதியிலேயே பிரேக் பண்ணக்கூடாது இல்லையா? எனக்கு உமாவை பத்தி கூட கவலை இல்லை ஹரிதாஸ். ஆனா சின்ன பொண்ணு சரண்யாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயராமா, உன் பொண்ணுக்கு நீ சரண்யான்னு பேர் வச்சிருக்கிறிய, அது நல்லதுதான். ஏன்னா அந்த வெங்கட கிட்ட ஐயா நான் உங்ககிட்ட சரணையா நீ சொல்லிட்டீன்னா அவன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கை விட்டதே இல்லப்பா. இவர் உடம்ப இவரே கெடுத்துக்கிறாருன்னு. கொஞ்ச நேரம் படுத்துருங்கன்னு சொன்னா பைய தூக்கிட்டு மார்க்கெட் கிளம்பிடுறாரு. அதாம்மா நீங்க செய்யற தப்பு. அவனை இயல்பா இருக்க விடுங்க. இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னா அவன் அதைத்தான் செய்வான். அவன் எனக்கு தெரியும் அவனை பத்தி. என்ன பக்கத்து தெருவில் இருக்கு மார்க்கெட்டு, போனா ஒன்றும் தப்பு இல்லையே. டாக்டர் 2வது பைபாஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காரு அங்கிள். ஆனா அப்பா பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. 2வது பைபாஸ்? இது ஏற்கனவே டேமேஜ் ஆன டியூப்மா. திரும்ப திரும்ப பஞ்சர் ஒட்டி என்ன பிரயோஜனம்? அட பாப்பா, உதாரணமே தப்பா இருக்குது. டியூப் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை உதறி தள்ளிட்டு வேற டியூப்பை வாங்கிடலாம்யா. ஆனால் இந்த குடும்பத்தில் உன் இடத்த வேற யாராவது நிரப்ப முடியுமா? என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? சரி, நான் மறந்துட போகிறேன். இந்த கவரில் ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்குதுப்பா. இதை வாங்கிக்க. ஆப்ரேஷனுக்கு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்க. மற்ற ஏற்பாடெலாம் நான் அப்புறம் செய்கிறேன். வேண்டாம் ஹரிதாஸ், நீ ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. இந்த பணம் வேண்டாம் ஹரிதாஸ். ஓ, நீ அப்படி போறியா? இந்த பாருப்பா, நான் உனக்கு நெருங்கிய நண்பன், உன் கூட சகோதரன் மாதிரி பழகிருக்கிறேன்ற எண்ணம் உன் மனசுல இருந்துச்சுன்னா இந்த பணத்தை வாங்கிக்க. இல்லைன்னா இவன் யாரா அவன் 3வது மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ண வரான்னு நினைச்சின்னா பணத்தை வாங்கிக்காத. ஹரிதாஸ்
சரி சரி டேக் இட் ஈஸி. புரியுது. பணத்தை வாங்கிக்க, கொடு அவங்ககிட்ட. அம்மா பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்க. ஆபரேஷன் தேதி சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணு. உனக்கு இதுக்கு மேல ஏதாவது பணம் வேணும்னா நீ கவலைப்படாத, என்கிட்ட கேளு, நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க சொந்தக்காரங்க கூட யாரும் உதவி செய்யல, ஆனா நீங்க திரும்ப திரும்ப வந்து உதவி செய்றீங்க. மா ஒன்று தெரிஞ்சுக்க, சொந்தங்கிறது நம்ம கூடவே வருது. கஷ்டம் வரும்போது அது நிலைக்காது, ஓடி போடும். ஆனால் நட்பு அப்படி இல்லைம்மா, நாமளா தேடி பிடிக்கிறது. நாம தேடி பிடிக்கிறது என்றைக்குமே நம்மளை விட்டு விலகி போகவே போகாது. அதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். ஜெயராமா, ஆப்ரேஷன் சீக்கிரம் முடிச்சுக்க, நல்லா தெம்பாயிடு மறுபடியும். அப்புறம் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு நான் வந்து உன்னோட பழையபடி ரெக்ரியேஷன் ரூமில் டேபிள் டென்னிஸ் ஆடுறேன். டேய் அழாதரா, என்னடா பைத்தியக்காரனா இருக்க நீ. நான் கிளம்புறேம்மா. பாத்தீங்களா, ஒரு காஃபி கூட குடிக்காம படத்தை மட்டும் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் வந்தா நீங்க சரியா உபச்சரிக்க மாட்டேன்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, வந்ததுல இருந்து காஃபி காஃபின்னு தான் சொல்றீங்க, சாப்பிட்டு போடான்னு சொல்றீங்களா? இலைய போடுங்க, வரேன். நீ வாமா. ஆண்டாள், ஆன்ட்டி இல்ல? இல்ல, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? ஆண்டாள், என்ன நீ கூப்பிட்டியா? இல்லையே. ஓ இன்னும் போகல? இல்ல, ஆன்ட்டி வெளில போயிருக்காங்க, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே போதும் போதும், பார்த்தேன். எனக்கும் சைக்காலஜி தெரியும். ஓ தெரிஞ்சுமா? அம்மா சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. என்ன எழுதிட்டு இருக்கா இவ? ஒரு பெண்ணின் கண்ணில் மை இருப்பதனால்தானோ ஒரு கவிஞரின் பேனாவில் மை கூடுகிறது. ஏ ஆண்டாள், இது நீ எழுதின கவிதையா? ஆமா. சாரி, நான் உன்னோட பர்மிஷன் இல்லாம எடுத்து படிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நீ கவிதையெல்லாம் கூட எழுதுவியா? பொழுது போகலன்னா ஏதா கிறுக்குவேன். ஏய், என்ன இதை போய் கிறுக்கல்னு சொல்ற? நீ எவ்வளோ பிரில்லியண்டா யோசிச்சு எழுதியிருக்க. தேங்க்ஸ். எனக்கு மாலா மாதிரி வெளியே சுத்த பிடிக்காது, வீட்லயே தான் இருப்பேன். அப்பப்போ ஏதா எழுதினா தானே பொழுது போகும். ஏய் பொய் சொல்லாத, எல்லா பெரிய கவிஞர்களும் இப்படிதான் எழுத ஆரம்பிப்பாங்க பொழுது போலன்னு சொல்லிட்டு. நீயும் ட்ரை பண்ணா கண்டிப்பா பெரிய கவிஞர் ஆகலாம். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது, இதை முதல்ல கிழிச்சு போட்டுருவேன். கிழிச்சு போட்டுருவியா? இனிமே அந்த தப்பை பண்ணாத. அந்த பேப்பர்லாம் என்கிட்ட கொடு. உனக்கு பப்ளிசிட்டி பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? அந்த சாம்பார் கொடு. சரி, அப்படியே ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? எதுக்கு? விசேஷம் இருக்கு. அதான் என்ன விசேஷம்னு கேட்குறேன். இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? பர்த்டே தான், ஆனா எங்க வீட்ல இல்ல. அப்போ யாருக்கு? Many more happy returns of the day. அஷோ, இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றதை நானே மறந்து போயிட்டேன். உன் பர்த்டே உனக்கே மறந்து போச்சா? பொதுவா எங்க அப்பா தான் எனக்கு ஞாபகப்படுத்துவாரு, இந்த வாட்டி அவரும் மறந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டாள். தேங்க்ஸ் மட்டும்தானா? ட்ரீட் கிடையாதா? உனக்கு எங்க வேணும்னு சொல்லு, ட்ரீட் தரேன். இப்போ சொல்ல மாட்டேன், சமயம் வரைச்சே கேட்குறேன். என்ன பொடி வச்சு பேசுற? ஆமா, உனக்கு எப்படி என் பர்த்டே தெரியும்? அப்பா சொன்னாரா? அப்பா உன் பர்த்டேன்னு சொல்லல, ம். அம்மாவோட திவசம்னு சொன்னாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். ஓ ஆமா ஆண்டாள், எங்க அம்மாவோட டெத் டேவும் என்னோட பர்த்டேவும் ஒரே நாளில் தான் வரும். அதனால தான் நான் பர்த்டேவே கொண்டாடுறதில்ல. எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது, ஆனா இனிமே உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா செலிப்ரேட் பண்றேன். நீ செலிப்ரேட் பண்றது இருக்கட்டும், ம். முதல்ல இதை சாப்பிடு. என்னது இது? உனக்காக நான் செஞ்சது. அப்படியா? ஒரு ஸ்வீட் பர்சனே ஸ்வீட் செஞ்சிருந்தா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஐயோ, என்னை விட பிரமாதமா கவிதை சொல்ற. அப்படியா? நான் வேணா இன்னொரு கவிதை சொல்லட்டுமா? வேணாம்பா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஏய், நீ என்ன கிண்டல் பண்றியா? என்னாச்சு? கழு ஓடு இருக்கு. சரோ,
சரோ, என்ன சரோ சாயங்காலம் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்க? 5 ஆயிடுச்சா? டைம் என்னன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கியா? நான் என்னங்க செய்ய முடியும்? கிச்சனில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்ப தூங்குறதான் பெஸ்ட். இது பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போய் 4 நாள் ஆச்சு. இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. கரெக்ட். நானும் இதை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பண்ண தப்புக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்க மாட்டியா சரோ? நீ கேட்க மாட்ட. சரி, நானே சொல்றேன். நான் இப்போ உன்னை என் ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போறேன். நான் வரல. என்னது வரலையா? நோ சரோ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை அவசியம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நீ வரலன்னா நானும் போகல. சரோ ப்ளீஸ், என் ஃப்ரெண்டு மியூசிக் ஷோ, கேம் ஷோன்னு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கான். இவ்வளோ நாள் நீ வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு இது நல்ல சேஞ்சஸா இருக்குமா? சரோ ப்ளீஸ் சரோ, இதுக்கு மேல எனக்கு கெஞ்ச விடாத. சரி, நான் வரேன். வாவ், குட். இப்போதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். 10 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஓகே? 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். டைம் முக்கியம் இல்லைம்மா, ஆனா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அப்புறம் உங்க அப்பா கல்யாணத்துக்கு போட்ட எல்லா நகையும் போட்டுட்டு வா. அவ்வளோ நகை எதுக்குங்க? இதை பார் சரோ, நம்ம ஊர்ல ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊர்ல ஆள் பாதி அணிகள் பாதின்னு சொல்லுவாங்க. இங்க லேடிஸ் எல்லாம் நடமாடும் நகைக்கடைகளா இருக்கணும். அப்பதான் சரோ மதிப்பாங்க. சரி, 20 நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ தேவதை மாதிரி வரணும். சரிங்க. குட். பாவம், அநேகமா அந்த நகையெல்லாம் இதுதான் இவ போட்டுக்கிற கடைசி தடையா இருக்கும். அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன என்னடா, நம்மள கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டாங்களடா. இத பாரு, இத பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டேய், என்னடா இப்படி பேசுற? அந்த பேங்க் லோன் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா எல்லாரும் ராஜா மாதிரி இருந்திருக்கலாம்டா. நம்ம நிலைமையை பாடுறா, சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற நிலைமையில இருக்கும்டா. இப்போ பேர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, போலீஸ்ல வேற நோட்டட் ஆயிட்டோம். அதனால அடுத்ததா பிளான் செய்யறதும் கஷ்டம். டேய், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளுதான். நம்ம பொழப்புல எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டான். யாரு? அந்த பேங்க் ஆபீசர் ஹரிதாஸ சொல்றியா? அவனுங்க தான்டா. நம்ம எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணோம். மேனேஜர் ரகோத்தமன் கூட ஓகே சொல்லிட்டாரா. இந்த ஆள் பூந்து எப்படி குட்டையை குழப்பினான் தான்டா புரியல. நம்ம கெட்ட நேரம். என்னத்த கெட்ட நேரம்? அந்த ஆளுக்கு அதிர்ஷ்டம். அதனால தான் நம்ம எரிஞ்ச கல்லு அவன் மேல கூட படாம போலீஸ்ல வேற மாட்டிக்கிட்டோம். அந்த ஹரிதாஸை ஏதாவது செஞ்சுதான்டா ஆகணும். கண்டிப்பா. இந்த தடவை நம்ம கொடுக்குற அடியில அந்த ஆள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஆகணும். போட்டு தள்ளிடுவோமா? இல்ல, தள்ளி போடும். அப்படின்னா காலம் பூரா அவன் செஞ்சதை நினைச்சு வேதனைப்பட்டு நொந்து நூலாகி சாவணும். நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தினம் தினம் சாகணுமா? புரியலையப்பா. நீ வேஸ்ட்ரா. ஹரிதாஸை பத்தி நான் விசாரிச்சேன். அந்த ஆளுக்கு பெரிய குடும்பம். அத பத்தி நமக்கு என்னடா? டேய் முட்டாள், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த ஆளு குடும்பத்து மேல உசிரியே வச்சிருக்கான்டா. அந்த ஆளுக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேரு ஆண்டாள். இவ்வளவு விஷயம் எப்படியா கண்டுபிடிச்ச? நம்மள என்ன நினைச்ச? டேய், அந்த ஆளு வீட்டு பக்கத்துல பூ விக்குது ஒரு பொம்பளை. அதுகிட்ட 50 ரூபாய்க்கு பூ வாங்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஆளுக்கு ஆண்டாள் மேல உசுறான். இப்போ புரியுது ராமு. அந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாமா? டேய், ஏன்டா போட்டு தள்ளுறதுலே இருக்க? நான் வேற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? ஏரோ பிளான். என்னடா பின்னடா லூசு மாதிரி பேசினுக்கிற? அந்த பொண்ணை கடத்துறோம். இத்தனாப்பா ட்ரிப்ளிகேன்ல கூட்டம் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்குமேப்பா. ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 8 மணிக்கு மேல கூட்டம் கம்மியா இருக்கும். ஆ, நான் நல்லா யோசிச்சு வச்சுட்டேன். கடத்திட்டு என்ன பண்ணலாம்? என்ன வேணா செய்யலாம். இன்னொரு விஷயம், அந்த ஆண்டாள் பொண்ணு அழகா இருப்பா. அப்படியா? எவ்வளவு அழகுன்னு பார்த்துடலாமா? அந்த பொண்ணை கடத்திட்டு
அந்த ஆளுக்கு போனை போட்டு நாம பண்ற டார்ச்சர்ல அந்த ஆளு சித்த பிரம்ம பிடிச்சு போய் துடிச்சு அலையணும். அந்த கடத்தின பொண்ணு ஆண்டாள என்ன பண்ண போறோம்? ஆண்டாள் வேதனை படணும், ஹரிதாஸ் சின்னாபின்னமாகணும். என்னடா சொல்ற? என்னடா கண்ணாபின்னான்னு உளறிட்டேனா? ஹரிதாஸ் வேதனை படணும், ஆண்டாள் சின்னாபின்னமாகணும். சரியா சொல்லிட்டேனா? ராமலிங்கம், எத்தனை நாள் நம்ம ஃப்ராடு தான் பண்ணோம். முதல் தடவையா இப்போ கிரிமினல் குத்தம் பண்ண போறோம். நம்மளை செய்ய தூண்டுனதே அந்த ஹரிதாஸ் தானடா. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சு கிரிமினல் ஆயிட்டோம். இனிமே அந்த ஹரிதாஸை சின்ன பின்னம் ஆக்கிட்டு பர்மனண்டா கிரிமினல் ஆயிடுவோம். சிறப்பு, சால சிறப்பு. சரோ சீக்கிரம் வாமா, பார்ட்டிக்கு போன டைம் ஆயிடுச்சு. இத வந்துட்டேங்க. உன்னை நகை தானே போட்டுட்டு வர சொன்னேன். நகை கடையை போட்டு வர சொன்னேன். வந்துட்டேன். வாவ், பியூட்டிஃபுல். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளவு நகையா போட்டாரு? ரொம்ப கம்மியா போட்டாருல நினைச்சேன். போலாமா? இரு சரோ, என் பொண்டாட்டி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கான்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன் சரோ, உன்னை பார்த்தா டி நகர் உஸ்மான் ரோட்ல நிக்கிற ஃபீல் வருது. நீங்க சொல்ற அளவுக்கு பெருசா நான் ஒன்னும் நகை போட்டுக்கல. உண்மைதான் சொல்றேன். உன்னை பார்த்தா நகைக்கடை விளம்பரத்துக்கு வர மாடல் மாதிரியே இருக்க. எனக்கு ஒரு டவுட் சரோ, கேட்கலாமா? பர்த்டே பார்ட்டிக்கு டைம் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போனா தப்பே இல்லை. நான் என்ன ஆச்சரியப்படுறேன்னா, உங்க அப்பாவுக்கு 4 பொண்ணு. முதல் பொண்ணுக்கு ஈரான் மாப்பிள்ள, ஃபாரின். அதனால நிச்சயமா நகை போட்டிருப்பாரு. உனக்கு நிறைய நகை போட்டிருக்காரு. இன்னும் ஈக்குவலா 2 பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. இதே மாதிரி நகை உங்க அப்பா அந்த 2 பேருக்கு போடுவாரா? எங்க அப்பா எல்லாருக்குமே சமமா தான் சீர் செய்வாரு. ஓ ஆமா இல்ல, உங்க அப்பா சமத்துவவாதி, அதனால சமமா தான் செய்வாரு. எதுக்கு சொல்றேன்னா, அவரு பேங்க்ல ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட். பேங்க்ல என்ன பெருசா சம்பளம் கொடுத்துட்டு போறான். எப்படி இந்த 2 பொண்ணுங்களுக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணாரு? சைட்ல ஏதாவது வாங்குறாரா?